ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 58 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த கடவுள் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு கோயிலை கட்டிடுவான். அங்கே மேலே இருக்க அந்த பெரிய பிளாக் ஸ்பியர் பால்ல இருந்து நம்ம ஹீரோட க்ளோன் அப்படி கீழே இறங்கி வந்து, நீ தான் என்னோட ஒரிஜினலா, நான் தாண்டா இப்போ இதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆக போறேன் அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மேல இருக்கிற மேஜிக் ஸ்பியர் பால்ல இருந்து வெளியே வந்த நம்ம ஹீரோட க்ளோனு இறங்கின உடனே நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமான ஒரு அட்டாக் வர்றான். அந்த அட்டாக் பார்த்து நம்ம ஹீரோ உடனே மேஜிக் பேரியர் கிரியேட் பண்ணி அங்க இருக்க எல்லாத்தையுமே சேவ் பண்றாரு. பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க நம்ம ஹீரோட க்ளோனு, நீ தான் என்னோட ஒரிஜினலா, உன்னை கொண்டுட்டு நான் ஒரிஜினல் ஆக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனை பார்த்தா ஏதோ கலிபன் பொம்மை மாதிரி வித்தியாசமா இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க பின்னாடி இருக்க காட் ஆஃப் டெத்கிட்ட, நீ உடனே இங்க இருந்து எல்லா காடையும் கூட்டிட்டு போயிரு, அவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு காட் ஆஃப் டெத், நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தானே சண்டை போடுவேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ உடனே இங்க இருந்து போயிடணும், இது ரொம்ப ஆபத்தா இருக்கலாம், நான் அதுல தோத்துட்டா இதுல இறக்குறது நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா காடையும் இறந்து போயிருவாங்க, நான் சொல்றத உடனே கேளு, உனக்கு நான் கொடுக்குற மிஷன் இதுதான், இங்க இருந்து எல்லாத்தையுமே பாதுகாப்பா கூட்டிட்டு போ, நீ தான் என்னோட அப்பர் சண்டி, ஒழுங்கா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு காட் ஆஃப் டெத்தும், கண்டிப்பா உங்களுக்காக செய்யறேன், டேய் எல்லாரும் என் பின்னாடி பொத்திக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து டக்குன்னு திரும்பி, இங்க பாருங்க எல்லையில்லா மற்றும் டெத்தின் கடவுளே, நீங்க இங்க சாக கூடாது, நான் தான் என்னைக்கா இருந்தாலும் உங்களை கொல்லுவேன், அந்த அளவுக்கு நான் லெவலப் ஆவேன், இங்க நீங்க சாக மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே, இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா களிமண் உருவத்துல நம்ம ஹீரோட க்ளோன் அப்படி சண்டைக்கு வரும். அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னவன் முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப பெரிய களிமண் பொம்மை மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் பேச்ச வேணாம், ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து போய் அவனை வெட்டி வீசிட்டு இருப்பாரு. பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த க்ளோனை பார்த்துட்டு, டேய் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த டவர் உருவாக்குன ஃபேக்டா நீ, நான் தான் உண்மையான எல்லையில்லா மற்றும் டெத்தின் கடவுள், என் முன்னாடிதான் நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாரு. அவன் வாயை பொழந்து கத்திக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ, நீ என்னோட க்ளோனா இருக்கனால என்னோட பவர்ல அவனால யூஸ் பண்ண முடியும் நினைச்சிடாதடா, பார்க்கவே அருவருப்பா இருக்க, என்னோட சக்திக்கு முன்னாடி நீ நான் ஒன்றும் இல்லை, என் மூஞ்சு முன்னாடி நிற்காத, செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடாக அட்டாக் பண்ண போவார். அப்போ அந்த க்ளோன் என்ன பண்ணுவான், தண்டர் ஃபால்னு ஒரு டிவைன் பவர் வெளியே எடுத்து அட்டாக் பண்ண பார்ப்பான். அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ அசால்ட்டாக டாஜ் பண்ணிடுவார். அப்போ நம்ம ஹீரோ, டே இதெல்லாம் ஒரு அட்டாக்கா, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு டாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த க்ளோன் மறுபடியும் அந்த தண்டர் ஃபால்ல இருந்த ஒரு டிவைன் பவரை அப்படி வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம ஹீரோ பார்த்து, இதை நீ சமாளிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அந்த மேஜிக் ஸ்கில்லாம் அப்படி நொறுங்கி போயிடும். அப்புறமா அந்த தண்டர் பாலை வச்சு நம்ம ஹீரோவை பட்டான்னு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ பறந்து போய் அங்க பாறையில மோதிக்குவாரு. அப்ப பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் அந்த க்ளோனு, டேய் உனக்கு இந்த டவர் உதவி பண்ணுது, நிறைய கடவுள் உதவி பண்றாங்க, பத்தாவதுக்கு அட்மின் வேற உதவி பண்றாங்க, இதனால தான்டா நீ இத்தனை அளவுக்கு ரொம்ப பலசாலியான, ஆனா நான் அப்படி கிடையாது, நான் பிறக்கும் போதே ரொம்ப பலசாலி, நான் உன்னை கொன்னு உன் இடத்துல நான் ஆக போறேன்டா, நீ தாண்டா இதுக்கப்புறம் க்ளோனா இருக்க போறேன், நான் தாண்டா ஒரிஜினல் ஆக போறேன், இந்த டவர் உனக்கு இந்த பவர்லாம் கொடுக்கலனா நீலாம் டம்மிடா அப்படி சொல்லிட்டு அந்த க்ளோன் நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக டிவைன் பவர் யூஸ் பண்ணி ஓங்கி குத்துவான் பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோ டிவைன் பவர் யூஸ் பண்ணி ஒரு மோதிரத்தை கிரியேட் பண்ணி சும்மா இன்டென்ஸ் ஃபைட் ஆக்டிவேட்டர், மேக்ஸிமம் டேமேஜ் ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு சும்மா வெறித்தனமா குத்த போவாரு. அதை பார்த்துட்டு அந்த க்ளோனு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிவைன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். இருந்தாலும் அது ஒண்ணுமே ஆகாது. அதை அப்படியே நம்ம ஹீரோ அடிச்சு நொறுக்கிட்டு அவனை ஓங்கி குத்துவார் பாருங்க. அவன் வழியிலான்னு கத்திட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஜாக்பாட் ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். அது மூலமா சும்மா 10,000 முறை அடிச்ச மாதிரி ஒரு அடி இருக்கும். அந்த அடியை ஓங்கி அடிப்பாரு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் காட் ஆஃப் டெத் மத்த கடவுளை அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பா. அப்ப அங்க இருக்க எல்லாத்துட்டுமே அவர் தனியா தான் சண்டை போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா நான் ரொம்ப பலசாலி தானே, என்னை ஹெல்ப்பு கூட்டலாமே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாதிரி அவருக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எல்லா கடவுளும் என்னடா அது அப்படி சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த காட் ஆஃப் டெத்தும், என்னடா எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட பிசிக்கல் அட்டாக்கு ஓங்கி குத்துனதுல அந்த டூப்ளிகேட் பறந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு, ஒரு காடு கிட்ட இந்த அளவுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பவரா, இது நம்பவே முடியல, கடவுளே நான் உங்களுக்கு அப்பர் சண்டியா இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட் ஆஃப் டெத் ரொம்ப பக்திமயமா மாறிடுவா. நம்ம ஹீரோ அந்த க்ளோன் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவாரு. அவன் நசுங்கி போன களிமண் பொம்மை மாதிரி படுத்து கிடப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து, டே இப்ப புரியுதா, ஒரிஜினல் தான், ஃபேக் தான், என் முன்னாடிலாம் நீ நிக்கவே முடியாதுடா, என்ன தைரியம் உனக்கு, இந்த டவர் உன்னை உருவாக்குச்சுன்னா நீ என்ன அடிச்சலாம் நினைச்சியா, இந்த டவர் என்ன உருவாக்குனாலும் என்னைய மீறி ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த க்ளோன் கடுப்பாயிட்டே, நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் என்னோட சக்தி என்ன இப்ப காட்டேன்டா சொல்லிட்டு அங்க இருக்க சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு இருப்பான். அப்படி எந்திரிச்சு நின்று பார்த்தா இதுக்கு முன்னாடி களிமண் பொம்மை மாதிரி இருந்தவன் நம்ம ஹீரோட உருவத்தையே எடுத்துருவான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து, டேய் இப்ப எப்படி இருக்கேன்னா, உன் உருவத்தை எடுத்துட்டேன்னா இப்ப பாடுறா, உன்னால எந்த சக்தியெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னா
என்னால் யூஸ் பண்ண முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமாக பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் என்ன, நம்ம ஹீரோ மேலே தான் அந்த பஞ்சே விழாது. அசால்ட்டாக நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தாலும் அவன் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே, டேய் நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, இந்த டவர் தாண்டா உனக்கு எல்லா பவரையும் கொடுத்தது, நீ வேஸ்ட்டுடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு பின்னாடி தள்ளி போய் நிற்பாரு. அதை பார்த்துட்டு அந்த டூப்ளிகேட்டு, பாத்தியா என்னோட பஞ்ச் எப்படி இருக்குன்னு பாத்தியா, இந்த டவர்லாம் உனக்கு பவர் கொடுக்கலனா நீ வெறும் பூச்சிடா, நீலாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா அப்படி சொல்லிட்டு கேவலமாக சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவன் என்ன சொல்கிறான், இந்த டவர் எனக்கு பவர் கொடுக்கலனா நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போய், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, இந்த டவர் எனக்கு பவர் கொடுக்கலன்னா நான் பூச்சி தான், ஆனால் நான் இங்கே ஒன்றும் சும்மா எனக்கு பவர் கொடுக்கலையே, நான் அதுக்காக எல்லாமே உழைச்சிருக்கேன், எனக்கு அது கிடச்சிருக்குன்னா அது என்னோட உழைப்பு தான், இந்த காட்ஸ் பவர்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் தகுதியானவன்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இந்த க்ளோனு, டேய் நீ என்னடா பேசிகிட்டு இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா செத்து போடா நாயே அப்படி சொன்னோன்னே அதுக்கிட்ட அவன் கடுப்பாயிடே, இருடா நான் அட்டாக் பண்ணுறேன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் உடம்புக்குள்ள இருக்க எல்லா டிவைன் பவரும் மொத்தமாக வெளியே எடுத்து கொண்டு வருவான். அதை பார்த்து மிரண்டு போயிடுவான். இவங்ககிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் கையை துண்டா வெட்டிடுவாரு. அவன் பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்து முழிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போ என் கையை வெட்டினா, என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே, டே உன்னை விட மாட்டேன்டா, உன்ட்ட எப்படி இந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக கையை முறுக்கிட்டு செம கோவமா வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உடனே 100 பிளேடு ஃபிளாஷிங் சி டெக்னிக்கை போட்டு சும்மா சரன்னு வெட்டி வீசிக்கிட்டே இருப்பாரு. அவன் உடம்பு சும்மா துண்டா போயிட்டு இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ கடைசி துண்டு அவன் கண்ணில் ஸ்வாட வச்சு சொருகிட்டு, இந்த மாதிரி ஒன்றுத்துக்காகாத களிமண் பொம்மையெல்லாம் எனக்கு எதிராக அந்த டவர் அனுப்பி வச்சா நான் தோத்துருவேன் அந்த டவர் நினைச்சுதா, இவனை மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நான் அசால்ட்டா தோக்கடிச்சிருவேன். இந்த டவர்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், இந்த பாரு டவரு, என்னோட வழியில நீ தலையிடாத, நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செத்து போனா பாருங்க நம்ம ஹீரோட க்ளோனு. அவனோட ஸ்பிரிட்டையும் நம்ம ஹீரோ உள்ள எடுத்துக்கிறாரு. அப்புறம் இழுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கெத்தா நின்றுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த டிவைன் பவரை எடுக்க முடியாத மாதிரி அந்த சிஸ்டம் வேலை காட்ட ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ, நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட வழியில தலையிடாத டவரு அப்படின்னு முறைச்சிட்டே சொல்ல, அதுக்கப்புறம் அந்த டவர் அமைதியாயிடுது. நம்ம ஹீரோவும் எல்லா ஸ்பிரிட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் நொறுக்கி தள்ளிட்டு நெக்ரோமென்சி பவரை வேற லெவலப் ஆகிட்டாரு. இப்போ 100 மடங்கு நம்ம ஹீரோ கிட்ட நெக்ரோமென்சி பவர் இருக்குது. அப்போ டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி, நீங்க 26வது ஃப்ளோரை முடிச்சிட்டீங்க, நீங்க இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு அனுப்ப போற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமா ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு டவரை அனுப்பி வச்சிருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு வந்த உடனே, இது என்ன வலுக்கட்டாயமா இங்க அனுப்பி வச்சிருச்சா, இதுக்கப்புறம் நான் டவரை முடிச்சோன்னு அங்கே இருக்க முடியாதா, இது என்ன இதுக்கப்புறம் ரொம்ப அடக்கி ஆள ஆசைப்படுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி, வெள்ளக்கு மோனாருக்கு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா, அவங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பாப்பானே. அதை பார்த்து நம்ம ஹீரோ, அச்சோ நான் அயன் பிளட் மோனாருக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றதுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களை சுத்தமா மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து போயிடுவான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ அங்க வெள்ளக்கு மோனாருக்கு இருக்கிற அந்த மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் இருக்க இடத்துக்கு போனா அங்க வெள்ளக்கு அட்மின் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு, சங் வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்களா வெக்கப்பட்டுட்டு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, வந்துட்டேங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருப்பான். அப்புறமா 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோவோ, நான் இப்போ ஒரு கடவுளாயிட்டேன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, நம்ப முடியுதா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேட்டோன்னே, அதுக்கு வெள்ளை கொக்குமனா இருக்கு, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் என்னதான் பெரிய கடவுளானாலுமே உங்களை மறக்கவே மாட்டேன், நீங்க தான் என்னோட மாஸ்டர், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் அப்படி சொன்னோன்னே, அதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும். என்னது, நீங்க என்ன இன்னும் மாஸ்டரா பாக்குறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க இந்த அளவுக்கு காட் பவர் அடைஞ்சாலுமே என்ன மாஸ்டரா பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் எனக்கு கிடைச்சதே இல்லை, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுவான். அதை கேட்டு வெள்ளை கொக்கு மோனாருக்கு, நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க சங், சரி நான் இங்கே எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறேன், என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது, நீங்கள் அயன் பிளட் மோனார்க்கோட ஆசையை நிறைவேற்றினீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆசை, அது என்ன ஆசைன்னா, என்னோட சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட மொத்த குடும்பத்தையும் மொத்த ஊரையும் எரிச்சு கொண்டுட்டானுங்க, படுகொலை பண்ணிட்டானுங்க, அங்கே நான் சின்ன குழந்தையா இருப்பேன், அவளை நீங்கள் தான் ரொம்ப தைரியமாக வளர்க்கணும், நீங்கள் பண்ணுவீங்களா அப்படி கேட்டோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதை கேட்டுட்டு நான் இன்னும் இங்கே நிற்க மாட்டேன், உடனே இங்கேருந்து போகிறேன், இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அங்கே வெள்ளக்குக்கு மோனார்க்கோட பாஸ்ட்டுக்கு போயிடுவார். அங்கே போனதை பார்த்துட்டு வெள்ளக்குக்கு மோனார்க்கும், சங் நான் உங்களுக்காக காத்திருப்பேன், நீங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அங்கே வெள்ளக்குக்கு மோனார்க்கோட அந்த கிளானு குடும்பம் ஊர் மொத்தத்தையும் எரிச்சு தள்ளிட்டு இருப்பானுங்க. அங்கே முகமுடி போடவனுங்க, டேய் இங்கே ஒருத்தம் கூட உயிரோட மிச்சம் இருக்கக்கூடாது, ஒருத்தம் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பானுங்க. அங்கே எல்லாத்தையுமே வெறித்தனமாக கொண்டுட்டு இருப்பானுங்க. அதை நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு,
இங்கே என்ன எலவடா நடக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய பேர் நம்ம ஹீரோ பார்த்து ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. டேய் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை கொள்ளுங்கடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பட்டாருன்னு அவங்க மூஞ்ச பிடிச்சி தரையில அடிப்பாரு பாருங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே சும்மா செம்ம ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறமா ஒருத்தனோட மூஞ்ச தரையில் அடிச்சுட்டு, டேய் நான் உங்ககிட்ட ஒரு தடவை தான் கேட்பேன், ஒழுங்கா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுடா அப்படி சொல்லிட்டு சும்மா செம்ம கோமா கேட்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு வயசானவர் குழந்தைய தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாரு. பின்னாடி அந்த முகமுடி போட்டவனுங்க கொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த வயசானவர், கவலைப்படாத, நான் அவன் அப்பா உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு எதுவுமே ஆகாது, நீ பாதுகாப்பாக இருப்ப அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு சண்டைக்கு ரெடி ஆவார். அப்போ அந்த வயசான முதுகு பின்னாடி முகமுடி போட்டவன் பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. சும்மா நம்ம ஹீரோ அங்கேருந்து பறந்து வந்து அவனை ஓங்கி ஒரு மிதி அடித்து பறக்க விட்டுருவாரு. அதை பார்த்துட்டு இந்த வயசானவர், தம்பி நீ யாருப்பா, நீ எங்களை பாதுகாக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பணும், நான் அப்புறமா உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா கையில் ஒரு குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தையோட அந்த துணியை எடுத்து பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, வெள்ளை கொக்கு மோனாருக்கு தான். அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நான் உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல